எக்ஸசைஸ் 10.2ல் முதல் கணக்கு f of x equal to x minus 3 into sin x. அதாவது என்னன்னா பின்வரும் சார்புகளை தொடர்புடைய சாரா மாறிகளை பொறுத்து வகையிடுகன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது எக்ஸை வகைப்படுத்தின f of x அப்படிங்கிறது ஒரு சார்பு. இதை f of xஐ வகைப்படுத்தினா என்ன கிடைக்கும்? f dash of x equal to ஓகே. ஒய்யை வகைப்படுத்தினா ஒய் டேஷ்னு சொல்லிட்டு போடலாம். இல்லைனா எதை பொறுத்து வகைப்படுத்துகிறோமோ அதை பொறுத்து. இப்போ சப்போஸ் இது ஒய் ஈக்குவல் டு தான் அர்த்தம். எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு சைன் எக்ஸ். இந்த வகைப்படுத்தினா அது வகைப்படுத்துகிற இங்கிலீஷ் அது டிஃப்ரென்ஷியேஷன். அப்போது ஒய்யை எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தினா டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 2 உறுப்புகளாக இருக்குது. அப்போ இதை வகைப்படுத்தணும், இதையும் வகைப்படுத்தணும், அவ்வளோதான். இந்த 3 அப்படிங்கிறது என்னென்னா ஒரு மாறிலி. அப்போ மாறிலின்றது ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்க. அந்த நம்பரை வகைப்படுத்தினா நமக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்துட்டு சைன் எக்ஸை மட்டும் நம்ம வகைப்படுத்தினா போதுமானது. சரியா சாமி? இப்போது எஃப் ஆஃப் எக்ஸை வகைப்படுத்தினால் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். எக்ஸை வகைப்படுத்தும் போது என்ன ஃபார்முலான்னா டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸை வகைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் என் இருக்குன்னு வச்சுக்க. பவர் என்ன இருக்கோ என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 இதான் ஃபார்முலா. அதாவது எக்ஸை வகைப்படுத்தினால் என்ன ஃபார்முலா? எக்ஸ் பவர் என்ன வகைப்படுத்தினா என்ன ஃபார்முலானா என் இன்ட்டு இந்த அடுக்கு தூக்கிட்டு வந்து முன்னாடி போட்டணும் சாமி. என் இன்ட்டு எக்ஸ் பவர் என்னலேருந்து 1 கழிக்கணும், அடுக்குலேருந்து 1 கழிக்கணும். அப்போ இங்கே எக்ஸின் அடுக்கு 1 இருக்குதுன்னு அர்த்தம். 2 உறுப்புகள் இருக்குது. 2 உறுப்புகள் நம்ம தனித்தனியாக பண்ண போகிறோம். எக்ஸின் அடுக்கு 1 இருக்குது. 1 எடுத்துகிட்டு வந்து முன்னாடி போட்டால் என்ன தான் வரும்? 1 இன்ட்டு எக்ஸின் அடுக்கு 1 மைனஸ் 1 அடுக்குலேருந்து 1 கழிக்கணும், அவ்வளோதான். மைனஸ் 3 அப்படிங்கிறது ஒரு மாறிலி, வெளியே வச்சுக்கலாம். சைன் எக்ஸை வகைப்படுத்தினா என்னென்னா காஸ் எக்ஸ். ஓகே, ஈக்குவல் டு 1 minus 1 என்னது 0. எனிதிங் பவர் ஆஃப் 0 ஈக்குவல் டு என்னது 1. அதனால தான் இங்கே 1ன்னு போடுறோம். 1 minus 3 இன்ட்டு காஸ் எக்ஸ். ரைட்மா? இப்போது இது எப்படி வந்துச்சுன்னு தெரியுதுங்களா? அடுக்கு இங்கே 1 இருக்கலாம். எக்ஸை வகைப்படுத்தினா 1. அது மட்டும் உங்களுக்கு கணக்கு போக போக புரிஞ்சுக்கும். ஏன்னா அடுக்கு 1ன்னு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாவே அதை முன்னாடி எடுத்துகிட்டு வந்தோம். முன்னாடி எடுத்துகிட்டு அடுக்குலேருந்து 1 கழிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ 1 minus 1 ஈக்குவல் டு 0. எனிதிங் பவர் ஆஃப் 0 ஈக்குவல் டு 1. ஸோ f of xஐ வகைப்படுத்தினால் f dash of x equal to x power n x power n வகைப்படுத்தினா n into x power n minus 1. ஓகேம்மா? அடுத்த செகண்ட் சம் போகலாம். செகண்ட் சம்மா y equal to sin x plus cos x. 2 உறுப்புகள் இருக்குது, தனித்தனி நம்ம வகைப்படுத்தலாம். இப்போ எதை பொறுத்து வகைப்படுத்தும்? yஐ xஐ பொறுத்து வகைப்படுத்த வேண்டும். அப்போ dy by dx. ஏன் d அப்படிங்கிறதுனா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். yஐ xஐ பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy by dx. அல்லது இதுக்கு பதிலாக நம்ம என்ன சாமி சொல்லலாம்? ஆர் y டேஷ்னு சொல்லலாம். ஓகேவா? முதல் முறை வகைப்படுத்தும் போது y டேஷ் சொல்லலாம். சைன் எக்ஸை வகைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் சைனை வகைப்படுத்தினா காசு தான். ஆனால் இதில் ஒரே ஒரு இது இருக்கும். சைனை வகைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் ப்ளஸ் காசுன்னு தெரிஞ்சுக்கணும். காசை வகைப்படுத்தினா சைன் தான். ஆனால் என்ன சைனு? மைனஸ் சைன், அவ்வளோதான். அப்போ சைன் எக்ஸை வகைப்படுத்தினா காஸ் எக்ஸ், காஸ் எக்ஸை வகைப்படுத்தினா மைனஸ் சைன் எக்ஸ். ஓகே, தேர்ட் சம் போகலாம். தேர்ட் சம் f of x equal to x into sin x. இங்கே நீங்கள் ரெண்டாவது கணக்கெலாம் பார்த்தீங்கன்னா 2 உறுப்புகள் இருக்குது. முதல் கணக்குலையும் பார்த்தீங்கன்னா 2 உறுப்பு இருந்துச்சு. நான் மூணாவது கணக்கில் பார்க்கும்போது ஒரே உறுப்பு தான். எப்படி இருக்குன்னா பெருக்கல் பலனாக இருக்குது. x into sin x. அப்போ எப்போ இங்கே இன்ட்டுன்னு வருது இல்லைனா பையன்னு வருதோ, எப்போ பெருக்கலும் வகுத்தலும் வருதோ அப்படின்னா அதுக்கு ஒரு மாடல் இருக்குது. அந்த மாடல் அப்படியே எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறத அப்படியே வச்சுக்கணும். அது பேர் என்ன சொல்லுவோம்னா யூவி மெத்தடுன்னு சொல்லுவோம். u into v மெத்தடுன்னு சொல்லுவோம். அப்போது அந்த யூவி அதாவது 2 இருக்குதுன்னு வச்சுக்க. அதாவது ஒரே உறுப்பாக தான் இருக்குது, பெருக்கல் பலனில் இருக்குது அல்லது வகுத்தலில் இருக்குது அப்படின்னு சொன்னாவே அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு யூவை வச்சுக்கணும். வியை வகைப்படுத்தினா டிவி. யூ டிவி ப்ளஸ் பெருக்கல் என்பது தொடர் கூட்டலின் சுருக்கம், அதனால் ப்ளஸ் போடுறோம். வி அப்படியே வச்சுக்கணும். யூவை வகைப்படுத்தினா டியூ. இதுதான் சாமி. 1 வச்சுக்கோங்க, இன்னொன்று வகைப்படுத்துங்க, ப்ளஸ் போடுங்க. 1 வச்சுக்கோங்க, அடுத்ததை வகைப்படுத்துங்க. ஓகே, இப்போ இங்கே போயிடலாம். எக்ஸை அப்படியே வச்சுக்கிறேன். இதான் யூ. எக்ஸை அப்படியே வச்சுக்கிறேன். சைனை வகைப்படுத்தின நம்ம சாமி வரும் காஸ் எக்ஸ். ஓகே, பெருக்கல் இருக்குது, சொப்னா போகிறோம் ப்ளஸ். சைன் எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறோம். எக்ஸை வகைப்படுத்தினது 1. ஏன் 1ன்னு நம்ம சொல்கிறோம்? நமக்கு தான் ஏற்கனவே ஃபார்முலா தெரியும் இல்லையா? 1 இருந்துச்சுன்னு சொன்னால் அடுக்கு எடுத்து வந்த முன்னாடி போடணும், அடுக்குலேருந்து 1 கழிச்சிக்கணும். அப்போ எக்ஸை வகைப்படுத்தினா 1. முதல் கணக்கில் உங்களுக்கு சொல்லியாச்சு. எக்ஸை வகைப்படுத்தும் 1. சைன் எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறோம். இங்கே எக்ஸை அப்படியே வச்சுக்கிறோம். சைன் எக்ஸை வகைப்படுத்தினா காஸ் எக்ஸ். இப்போ அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி போடுங்க. எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் plus or sin x, right? Fourth sum y equal to cos x minus 2 into tan x. இப்போ பார்த்தீங்கன்னா cos x இதோ மைனஸ்க்கு முன்னாடி உறுப்பு பின்னாடி உறுப்பு 2 உறுப்புகள் இருக்குது. இந்த 2 உறுப்புகளையும் பார்க்கும்போது இன்ட்டுன்னு சொல்லி படித்தோம் இல்லையா? இதில் ஒரு மாறிலி அதாவது ஒரு நம்பர் இருக்கான்னு பாருங்கள். ஓகே, நம்பர் இருந்துச்சுன்னா ஈஸியாக போட்டுடலாம். இதை நம்ம 2 அதாவது யூவி மெத்தடில் போட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை, போட்டுக்கலாம். ஸோ காசை நம்ம வகைப்படுத்தலாம். என்னது ஆன்சர் நமக்கு? மைனஸ் சைன் எக்ஸ். இந்த ஒய்யை எக்ஸை பொறுத்து வகைப்படுத்துகிறோம். அப்போது dy by dx அல்லது நான் சாமி சொல்லலாம். ஒரு முறை வகைப்படுத்தினா y டேஷ்னு சொல்லலாம். ஓகே,
ஒய் டேஷ் அல்லது டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸை வகைப்படுத்தினா மைனஸ் சைன் எக்ஸ் மைனஸ் 2 வந்து காமன் மாறிலி அதை அப்படியே வச்சுக்கிறோம். டேனை வகைப்படுத்தினா என்னங்க மிஸ் வரும் அப்படின்னா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ், அவ்வளோதான். ஸோ மைனஸ் பொதுவாக தான் இருக்குது. இது மேற்கொண்டு நமக்கு சுருக்க வேண்டிய அவசியம் இல்லை, போதும். அடுத்து 5th சம்மா ஜி ஆஃப் டி ஈக்குவல் டு டி கியூப் இன்ட்டு காஸ் டி. இன்ட்டுன்னு சொல்லிட்டு டி இருக்குது, இங்கேயும் டி இருக்குது அப்படின்னு சொன்னாவே இது யூவி மெத்தடு. டி ஆஃப் யூவி ஈக்குவல் டு யூ அப்படியே வச்சுக்கோங்க, வியை வகைப்படுத்தினா டிவி. பெருக்கல் என்பது தொடர் கூட்டலின் சுருக்கம். ஸோ ப்ளஸ் வி அப்படியே வச்சுக்கோங்க, யூவை வகைப்படுத்துக்கோங்க டியூ. ஓகே, இப்போது இது வகைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னது ஜி டேஷ் ஆஃப் டி வகைப்படுத்தணும்னா டேஷ். ஓகே சாமி, ஜி டேஷ் ஆஃப் டி ஈக்குவல் டு இது அப்படியே வச்சுக்கோங்க, டி கியூப் அப்படியே வச்சுக்கோங்க. காசை வகைப்படுத்த என்ன சாமி வரும், சைன் டி ப்ளஸ் காஸ் டி அப்படியே வச்சுக்கோங்க. டி கியூபை வகைப்படுத்த என்ன வரும், அடுக்கு முன்னாடி வந்துடும், அடுக்குலேருந்து 1 குறைக்கணும், அதான ஃபார்முலா. அடுக்கு முன்னாடி வந்துடும், அடுக்குலேருந்து 1 குறைச்சா 2, அடுக்கு 2. இப்போது டி கியூப் சைன் டி ப்ளஸ் முன்னாடி 3 எடுத்துகிட்டு வந்துடுங்க, டி ஸ்கொயர் முன்னாடி எடுத்துனா 3 இன்ட்டு டி ஸ்கொயர் இன்ட்டு காஸ் டி, அவ்வளோதான் சாமி. ஐயோ ஒன்று தப்பு பண்ணிட்டேன்ல. காஸ் டி வகைப்படுத்த என்ன சாமி வரும், மைனஸ் சைன் டின்னு வரும். சொல்லலாம், சாரி. ஸோ மைனஸ் முன்னாடி எடுத்தோம்னா டி கியூப் இன்ட்டு சைன் டி ப்ளஸ் 3t ஸ்கொயர் இன்ட்டு காஸ் டி. ஓகே சாமி.